ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரெக்கரிங் டெபாசிட். இந்த ஸ்கீம்ஸில் ஆர்டினா என்ன, ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த ஆர்டியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆர்டி அப்படின்றது மந்த்லி உங்கள் கிட்டே இருக்க ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண டென்யூரில் நீங்கள் ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஆர்டி. எப்படி அப்படின்றது ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இப்போது ஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர், அதாவது 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் கம்மி பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஃபிக்ஸ்டு டென்யூர். 6 மந்த்துக்கு 60 மந்த் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக மந்த்லி பே பண்ணிகிட்டே தான் இருக்கணும். 60 மந்த் கழித்து தான் உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஆர்டி. ஸோ இந்த ஸ்கீமை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பேங்க்லேயோ மற்ற எல்லா இடத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் 6.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி பேங்க்கில் எல்லாமே 6.5 தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட், அதாவது 3 மந்த் ஒன்ஸ் வந்து கால்குலேஷன் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதாவது 18 வயசு முடிஞ்சவங்க ஜாயின் பண்ணலாம், 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணலாம், மைனராக இருக்கிறவங்க கூட இதில் ஜாயின் பண்ணலாம். மைனராக இருக்கிறவங்க அவங்களுடைய பேரண்ட் அல்லது கார்டியன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு அப் டு 3 மெம்பர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அலோடு. அடுத்தது மோட் ஆஃப் டெபாசிட். ஸோ டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் கேஷ் அல்லது ஆட்டோ டெபிட் மூலமாக இதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் நேரில் போய்ட்டு கேஷாக கூட நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக ஆர்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நெட் பேங்கிங்கும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாமினி வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ப்ரீ மெச்சூர்ட் க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அலோட் ஆஃப்டர் 3 இயர்ஸ், அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அல்லது சம் அமௌண்ட்டை வந்து விட்ரால் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா விட்ரால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது, விட்ரால் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜஸ், ஒரு பர்டிகுலர் டென்யூரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஒரு டேட் இருக்கும். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கான இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். அப்படி பே பண்ணலை அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1000 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து 10 ரூபா. 100 ரூபாய்க்கு 1 ரூபா கணக்கு அந்த கால்குலேஷன். 2000 ரூபா அப்படின்னா 20 ரூபா. அந்தமாரி பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 4 டிஃபால்ட் வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம். அதாவது 4 தவணை வந்து நீங்கள் தவறி பே பண்ணோம் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அமௌண்ட்டை கேன்சல் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, கண்டினியூவாக 1 வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூவாக பே பண்ணிகிட்டே இருக்கணும். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டில் 50% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதாவது 50% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ மெச்சூர்டு வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட்டும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 60,000, அதாவது 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5 இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 1000 ருபீஸுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் 9500 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் கிடைக்கிது. அடுத்தது ஃபைனல் சம்மரியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸடான டென்யூர்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸடான டென்யூர், அதாவது 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ்க்கான டென்யூர் தான். மற்றபடி பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்தமாரி உங்களுக்கான டென்யூர் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்கீம்ஸில் அந்தமாரி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று தான் இதில் இருக்கிற ட்ராபேக். அடுத்தது இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டட் அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டல் டெபாசிட்டை நீங்கள் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 5683 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே 1000 ருபீஸ் பார்த்தோம். ஸோ அதாவது
₹1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ₹11,366 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் கிடைக்குது. அதுவே ₹3000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அமௌண்ட் வந்து ₹1,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ₹34,097 நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக ₹2,14,097 எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 5,000னா டோட்டலாக ₹3,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ₹56,829 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. அதுவே ₹9,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ₹1,02,292 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே ₹13,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ₹1,47,755 உங்களுக்கு கிடைக்கிது. அதுவே நீங்கள் வந்து ₹15,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ₹10,70,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கிது. ஸோ டோட்டலாக டென்யூர். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4 7.7 அப்படின்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே எப்படியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுதான், அதாவது இந்த ஸ்மால் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கேதர் பண்ணி ஸோ நீங்கள் வந்து லம்ப்ஸ் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், டைம் டெபாசிட் ஸ்கீம், ஸோ இந்தமாரி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.